ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். இறைவன் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு பின் அதை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது பலனை தராது என் குழந்தையே. காலம் வரும்பொழுது, உனக்கான காலம் வரும்பொழுது நீ வேண்டியது அனைத்துமே கைகூடும். பொறுமையாக இரு. நீ என்னை நினைத்து கொண்டு ஏதாவது கேட்டால் மறுகணமே உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பதிலுரைப்பேன். நீ யாரிடமும் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அனைத்தையும் என்னிடம் கூறிவிடு. உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது குழந்தையே. தவற விட்டு விடாதே. அப்பா சொல்வதை முழுமையாக கேள். உன்னுடைய மன வேதனையை தீர்க்கவே உன் அப்பா வந்திருக்கிறேன். என்மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் முழுமையாக கேளுங்கள். மன நிம்மதி பிறக்கும். நான் உனக்கு நிவாரணத்தை தரவிருக்கிறேன். எப்பொழுதுமே ஒரு பொழுதும் யாரையும் நம்பிவிடாதே. யாரிடமும் போய் உன்னுடைய கவலைகளையும் சொல்லிவிடாதே. எந்த உறவு, எந்த நபர் உன்னை அவமானம் நீ வேண்டாம் என்று கூறியதோ அவர்களுக்கு முன் நான் உன்னை பிரகாசமாக வாழ வைக்கப் போகிறேன். அவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. அவர்களே வியக்கும் வண்ணம் நீ உன் வாழ்க்கையில் உயரப் போகிறாய். அவர்களே மனம் திறந்து வந்து, மனம் திருந்தி வந்து உன்னிடம் சேர்வார்கள். நம்பிக்கையோடு காத்திரு. உன்னுடன் உன் சாய் தேவா இருக்கும் பொழுது வீண் கவலை கொள்ளாதே. குழந்தையே, உன்னிடம் உன் ஆசைகளையெல்லாம் விட்டுவிடு என்று நான் கூறவில்லை. ஆசைகளை என்னிடம் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்கிறேன் குழந்தையே. உனக்கு புரியவில்லையா? உனக்கு எது நன்மை, எது தீமை என்பதை ஆராய்ந்துதான் உன்னுடைய வளர்ச்சியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கால தாமதம். உனக்கு கிடைக்காமல் நான் செய்து விடுவேன் என்று நினைக்காதே. அப்பா எதுவுமே நமக்கு செய்ய மாட்டுகிறார் என்று மருகிவிடாதே. உனக்கு கொடுக்க வேண்டியதை நிரந்தரமான நன்மையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அனைத்து நல்லதும் உனக்காகவே நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிகழப் போகிறது. தேவையில்லாத குழப்பத்தாலும் மனவேதனையினாலும் நீ நிம்மதியற்று காணப்படுகிறாய். அப்பா சொல்லும் வாக்கை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல், உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். இது இப்படி மேலும் தொடரக்கூடாது, நடக்கக்கூடாது என்றுதான் நான் உன்னை தாங்கி பிடிக்க தயாராக இருக்கிறேன் என்று உறுதியளிக்கின்றேன். என் குழந்தையே, உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்து கிடக்கிறது. அதை நீயே வெளிக்கொணர்ந்து வா. என்னுடைய கரம் உனக்கே தெரியாமல் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறேன். தைரியத்தை வளர்த்துக்கொள். வாழ்க்கையில் உனக்கான வெற்றி, மிகப்பெரிய வெற்றி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனது மனது, உனது எண்ணம் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. நான் தான் அனைத்தையும் செய்கிறேன். நான் தான் எல்லோரிடமும் இறங்கி போய்க் கொண்டிருக்கிறேன். நான் தான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று இந்த தான் என்ற சொல்லை உன் மனதிலிருந்து முதலில் அகற்றிவிடு. நல்லதோ கெட்டதோ எனக்கு வருவது எதுவாக இருந்தாலும் அவர் செய்கிறார். அவர் பார்த்து கொள்வார். அவர் வெற்றியடைய வைப்பார். அவர் என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்று பாரத்தை எல்லாம் என் மீது வைத்துவிட்டு, கஷ்ட நஷ்டத்தை பார்க்காமல், மான அவமானங்களை பார்க்காமல், பொறுமையாக நம்பிக்கையோடு உன்னுடைய அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் கஷ்டங்களை மீட்க வேண்டும். உன்னை வெற்றியடைய செய்ய வேண்டும். உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு தான் நான் இருக்கிறேன். அந்த தீர்மானத்தை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். உன்னை வாழ்க்கையில் மிக பிரகாசமான ஒரு இடத்தில் உட்கார வைத்துவிட்டுதான் நான் அமைதியாவேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன் என் குழந்தையே. என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் உன் வாழ்வில் எல்லாம் சுகமாகவே நடக்கும், சுபமாகவே நிகழும். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக பயப்படாதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் என் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. என்
என்னை மீறி எதுவும் உன் வாழ்க்கையில் தவறாக நிகழவும் நிகழாது, நான் நிகழ்த்தவும் விடமாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது என் குழந்தையே. நல்லது நடக்கப் போகிறது, நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது, நிரந்தர நன்மையாக இருக்கப் போகிறது. உன் கையை பலமாக நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். எந்த துயரமும் உன்னை தீண்டாத வண்ணம், எந்த வேதனையும் உன்னை தாக்காத வண்ணம் உன்னை தைரியமான பாதையில் அழைத்து கொண்டு விடுவதுதான் உன் சாயப்பாவின் பொறுப்பு. என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. நான் அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. சாயப்பாவை விட்டு விலகி செல்லும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. சாயப்பாவின் குழந்தையாகவே உன்னை பாவித்துக்கொள். என்னிடம் முழுமையாக உன்னை சரணடைத்துவிடு. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உனக்கு நல்லதை நிகழ்த்த, உனக்கு வெற்றி பாதையை அழைத்து செல்ல. அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. எது நடந்தாலும் அனைத்தும் நன்மைக்கே என்பதை புரிந்து செயல்படு. துன்பம் வந்துவிட்டால் ஒரேடியாக நொறுங்கி விடாமல், இன்பம் வந்துவிட்டால் சந்தோஷத்தை தலைக்கு ஏற்றிக்கொள்ளாமல், இரண்டையும் சரிசமமாக நிகழ பழகிக்கொள், பார்க்க பழகிக்கொள். அப்பொழுதுதான் உனக்கு எது வந்தாலும் அதை நீ சமமாக எடுத்துக்கொள்ளலாம். துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, அனைவருக்குமே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். துன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை, இன்பம் மட்டுமே நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. மாறிக்கொண்டேதான் இருக்கும் அனைத்துமே. எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நிம்மதியாக உன் மனதை வைத்துக்கொள். மகிழ்ச்சியை தேடி தேடி எங்கும் அலையாதே, அது உன்னில்தான் இருக்கிறது. நீ மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும் தானாக. மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு. உன் அப்பா உன் அருகிலேயே உன்னை காக்க நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? உன் வாழ்வில் நல்லது நிகழப்போகிறது, நல்லது நடக்கப் போகிறது, மகிழ்ச்சி சூழப்போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு. நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். அதற்கு உன் சாயப்பாவே பொறுப்பு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா என் பிள்ளையே? நான் இருக்கிறேன், வீணாக பயப்படாதே. அப்பா சொல்வதை கேள், கண்ணீரை துடைத்துக்கொள், தைரியமாக எழு, வீர நடை போடு. வாழ்க்கையை வென்றே விடலாம், வாழ்க்கையை வெல்லலாம். வா என் குழந்தையே. குழந்தையே, உன்னை எப்பொழுதும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நீ தவறான பாதையில் சென்றாலோ, தவறான செயல்களை செய்ய நினைத்தாலோ, நான் உன் மனதில் எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதை நீ பொருட்படுத்தாமல் பலமுறை அதே தவறை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கிறாய் உன் மனம் போன போக்கில். அது தவறாக ஆகும் பொழுது உன்னுடைய கர்மத்தை நீ ஏற்கிறாய். தவறு செய்தால் திருத்திக் கொள்ளலாம், ஆனால் தப்பு செய்யும் பொழுது தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். எல்லாம் செய்துவிட்டு என்னிடம் வந்து மன்றாடுகிறாய். நான் என்ன செய்வது என்றே தெரியவில்லை சாயப்பா, நான் எப்படி வாழ்வது என்று என்னிடமே வந்து கேள்வியை கேட்கிறாய். நான் பலமுறை உன்னை எச்சரித்தும் நீ கண்டு கொள்ளாமல் உன் மனம் போன போக்கில் சென்றாய். ஆனால் இப்பொழுது குற்றத்தை வந்து என் மீது சுமத்துகிறாய். இதில் என்ன லாபம் உனக்கு? உன்னை சுற்றி 1000 சோதனைகளும் 1000 கஷ்டங்களும் இருந்தாலும் எந்த நேரத்திலும் தவறான பாதையில் தவறான எண்ணங்களை உன் மனதில் இருத்தவே கூடாது. எப்பொழுதும் நல்லவனாகவே இருக்கும் நீ, சோதனை காலம் வந்துவிட்டால், மன கஷ்டமாக இருந்தால், தவறான பாதையில் தவறான எண்ணங்களை உன் மனதில் இருத்தினால், இதுவரை நல்லவர்களாக இருந்து என்ன பயன் இருக்கப் போகிறது? எந்த சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி இருக்க பழக வேண்டும். எப்பொழுதும் மனதை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. பிறந்தது முதல் கடைசி வரை உன் மனதிற்கு மட்டும் உண்மையாக இருக்க பழகு.
மறந்தும் கூட மற்றவர்களுக்காக எதையும் செய்யாதே, தீங்கு இழைக்காதே, மற்றவர்களின் மனதை எந்த விதத்திலும் காயப்படுத்தாதே. இதை உன்னிடம் சொல்ல, உன்னை எச்சரிக்க நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் உன் அப்பா. இப்பொழுதாவது இதை முழு மனதாக கேள். உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுகிறேன் உன் சாயப்பா. உன்னுடைய பாவ சுமைகளையெல்லாம் ஏற்று நான் உன்னை வழிநடத்துவேன். ஆனால் நீ என்னை முழுவதுமாக நம்ப மறுக்கிறாய். அதனால்தான் உன் கஷ்டத்திற்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கின்றன. உன் சாயப்பாவிடம் இருக்கும் சக்தியை அறியாமல் குழம்பி போயிருக்கிறாய். நீ செய்யும் மிகப்பெரிய தவறு இதுதான் என் குழந்தையே. கவனமாக இரு. உன் வாழ்க்கையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் மாற்றி காட்டும் சக்தி எனக்கு இருக்கிறது. எந்த நொடி வேணாலும் மாற்றுவேன் அனைத்தையும், எல்லாத்தையும். எனவே என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்துவிடு. உன்னுடைய கடமையை தீர்க்கமாக செய்து கொண்டே இரு. உனக்கு கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கையை மாற்றியமைப்பேன் உனக்காகவே. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நிச்சயமாக என் வாக்கு பொய்த்ததே இல்லை. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும். உன்னுடைய மனது, உடம்பு, புத்தி இவை மூன்றையும் முதலில் கோயிலாக வைத்துக்கொள். இந்த மூன்றையும் சரிசமமாக ஒரே நிலையோடு பராமரித்து வைத்துக்கொள். அப்படியிருந்தால் உன் வாழ்க்கை மிக சரியான பாதையில் பயணிக்கும். உன் வாழ்க்கையை நீ மிக சுலபமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடித்து விடலாம். இந்த மூன்றையும் பராமரிக்காமல் அப்படியே விட்டுவிட்டால் வாழ்க்கையே வீணாகிவிடும். அதேபோல் அதை அதிகமாக பராமரித்து வைத்தாலும் மாயை என்ற உலகத்தில் சிக்கி என்ன பண்ணுவது, ஏது பண்ணுவது என்று தெரியாமல் குழம்பி போய்விடுவாய். எனவே என் குழந்தையே, உன்னுடைய மனசு, உடம்பு, புத்தி இவை மூன்றையும் சரிநிலைமையாக, சராசரியாக பராமரிக்க வைத்துக்கொள். உன் வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றியை நோக்கியே செல்லும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறாயானால் மிகப்பெரிய ஒரு மங்கள செய்தி உன்னை தேடி வரும் நேரம் இது. ஆனந்த கண்ணீரோடு நீ எனக்கு நன்றி சொல்ல போகும் நேரமும் இதுவேதான். தயாராக இரு, ஆயத்தமாக இரு. நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ளவும், எனக்கு கண்ணீரோடு நன்றி சொல்லவும். எப்பொழுது எது தேவையோ அதை திறம்பட செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனதை எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் நிறைந்ததாக வைத்துக்கொள்ள வேண்டும். புத்தியையும் எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் பார்ப்பதையும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வதையுமே வைத்துக்கொண்டால் உன் மனதும் புத்தியும் ஒரே நேர்கோட்டில் இருந்தாலே உன்னுடைய உடம்பு தானாகவே நல்ல எண்ணங்களில் பழகிவிடும். நல்ல சொற்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ பேசுவாய். எப்பொழுதும் உன் வாழ்க்கை போல், உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல நல்ல நிகழ்வுகளை மட்டுமே கொண்டிருக்கும். நேர்மறை எண்ணங்களுக்கு அங்கு இடமே இருக்காது. இதை மூன்றையும் சரிசமமாக வைத்துக்கொண்டு உன் சாயப்பாவை நீ நெருங்கும் பொழுது அதற்கான பலன் மிக ரெட்டிப்பாகவே இருக்கும். உன் சாயப்பாவின் பிரகாசம் உன் கண்களுக்கு தெரிகிறதா? என்னை இறுக்கமாக பற்றிக்கொள். என் காலடியில் வந்து சரணடைந்து விடு. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். உனக்கான இலக்கை நான் அடைய வைப்பேன், வழிகாட்டுவேன். குழந்தையே, நான் எப்பொழுதும் உனக்கு பயிற்சியை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். சோதனைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். பயிற்சியிலும் சோதனையிலும் நீ வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். வெற்றி என்னும் சொல்லை தான் நீ அடைந்தே காட்ட வேண்டும். உன் எதிர்கால வாழ்க்கையை பிரகாசமாக்க, உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைய பல இக்கட்டான சோதனைகளையும் பயிற்சிகளையும் நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டும். மூழ்கும் அளவிற்கு பல பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் பயந்து விடாதே. சோதனைகளிலும் பயிற்சிகளிலும் நீ மூழ்கி விடமாட்டாய். உன்னை மூழ்கவும் உன் சாயப்பா விடமாட்டேன். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் உன் கையை நான் பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன்.
என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. உன் சோதனைகளிலும் உன்னுடைய பயிற்சிகளிலும் நீ மூழ்கி விடமாட்டாய். நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீதுதான் இருக்கிறது என் பிள்ளையே. என்னுடைய பரிபூர்ணமான அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் பிள்ளையே. உன் அப்பாவாக உன் அம்மாவாக என்றுமே என்னுடைய இதயத்தின் கருவறையில் நான் உன்னை சுமந்து காத்து கொண்டே இருப்பேன். எதற்குமே மனமுடைந்து போக வேண்டாம். ஒரு கஷ்டமான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது மனமுடைந்து போகாதே. பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொண்டே இரு. ஏனென்றால் என்னுடைய குழந்தைகளை எப்படியாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றுவது உன் சாயிநாதரின் பொறுப்பு. வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா விஷயத்திலும் தடைகள், தடங்கல்கள், நிர்பந்தம், நெருக்கடியான சூழ்நிலை என்று ஏதாவது ஒன்று வரத்தான் செய்யும். அதுதான் வாழ்க்கையும் கூட. அதை எப்படி நீ தாண்டி எதிர்கொண்டு மேலோங்கி வருகிறாய் என்பதுதான் உன் மன தைரியம் அடங்கி இருக்கிறது. உன் மனதிற்கு பிடித்தவர்களை, மிகவும் பிடித்தவர்களை பார்க்காமலும் பேசாமலும் இருந்து விடலாம். ஆனால் அவர்களை பற்றிய நினைப்பு இல்லாமல் ஒரு பொழுதும் இருக்கவே முடியாது. உனக்கு எப்பொழுது சிக்கல் வந்தாலும் யார் என்ன சொல்கிறார்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சிந்திப்பதை விட, யோசிப்பதை விட, உன் மனத்திற்கு முதலில் எது சரி என்று படுகிறதோ, உன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீ நடந்து கொண்டாலே வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். அந்த பிரச்சனையில் மிக சுலபமாக சாதித்து விடலாம், வெளியே வந்து விடலாம் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து. ஏனென்றால் உன்னுடைய மனம் எப்பொழுதுமே உண்மையை பற்றி மட்டுமே யோசிக்கும். உன்னை பற்றி மிக அதிகமாகவே யோசிக்கும். நினைப்பது நடப்பதில்லை, நடப்பது நமக்கு பிடிக்கவில்லை, நம் மனதிற்கும் ஒப்பவில்லை. ஆனாலும் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். வாழத்தான் வேண்டும். நமக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையில் நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். நமக்காக நம் வாழ்க்கையை வேறு எவராலும் வாழவும் முடியாது. கஷ்டங்களும் சோகங்களும் துக்கங்களும் அதிகமாக இருக்கும் இடத்தில் இறைவனின் கருணை பார்வையும் மிக அதிகமாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள் என் கண்மணியே. உனக்கு கஷ்டம் வந்துவிட்டால் அப்படியே சோர்ந்து உட்கார்ந்து விடாதே. அப்பொழுது உனக்கு அருகே, மிக அருகே உன் சாயப்பா வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். உன் வேதனையை தீர்க்க, உன் மன வலிமையை அதிகரிக்க, உன் மன வலியை குறைக்க, உன் வேதனைக்கு மருந்தாக, இப்படி அனைத்திற்குமாக உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா அருகில், மிக அருகில் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து நடந்து கொள். மிகப்பெரிய ஒரு மங்கள நிகழ்வு நிகழவிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு மங்கள செய்தி உன் காதுகளுக்கு எட்டவிருக்கிறது. வாய்ப்பு ஒரு முறைதான். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்ல தயாராக இரு. உனக்கு சந்தோஷ செய்தியையும் சந்தோஷ நிகழ்வுகளையும் நிகழ்த்தவே உன் சாயப்பா தயாராகிவிட்டேன். அதற்காக ஆயத்தமாகியும் விட்டேன். இதோ உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் என் கண்மணியே. என்னை முழு மனதோடு, முழு நம்பிக்கையோடு என் கரங்களை பற்றிவிட்டாயல்லவா? இனி உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நான் வேறு யாருக்கு நடத்தி வைப்பேன்? நீ என்னுடைய பொக்கிஷம். உனக்கு நிகழ்த்தாமல், உனக்கு நடத்தாமல், உன் கண்ணில் ஆனந்த கண்ணீரை பார்க்காமல் நான் ஓய மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷம். உன் கைகளில் அனைத்தையும் சேர்க்கும் வரை நான் ஓயவே மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ எதிர்பார்த்த மங்கள செய்தியோடு உன் வீட்டிற்கு வெகு விரைவில் நான் வருவேன். என்னை முழுவதுமாக நம்பி என் கரங்களை இறுக பற்றி கொண்ட என் பிள்ளைக்கு நல்லது செய்யாமல் நான் நிச்சயமாக விடமாட்டேன் என் கண்மணியே. உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு வரவிருக்கிறேன். பெற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்லவும் தயாராக இரு. நான் இருக்கிறேன். அனைத்தையும் மகிழ்ச்சியோடு என்னிடம் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ ஆயத்தமாகு. இன்பம் துன்பம், மேடு பள்ளம், கஷ்டம் நஷ்டம், சந்தோஷம் ஆனந்தம் என்று அனைத்தும் மாறி மாறி வருவதுதான்
வாழ்வு. நடப்பது எல்லாமே மாயையான தோற்றத்துதான். இன்று ஒரு நாள் உனக்கு வரும், நாளை வேறொருவருக்கு, மற்றொரு நாள் வேறு ஒருவருக்கு வரும். ஆகையால் கவலைப்படாமல் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். எல்லாம் உன் வாழ்வில் தலைகீழாக மாறப்போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு. இன்று மாறவில்லை என்றால் நாளை மாறும், நாளையும் மாறவில்லை என்றால் என்றாவது ஒரு நாள் மாறித்தான் ஆக வேண்டும். உன்னுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும், உன்னுடைய பிரார்த்தனைகள் எது வேண்டுமானாலும் இருந்தாலும் நிச்சயமாக நான் அதை உனக்காகவே உருவாக்கி தருவேன். கடன் தொல்லைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறது. வர வேண்டியது உன்னிடம் வந்து சேரும். செல்வ செழிப்போடும் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் நீ வாழ்வதற்கு நம்பிக்கை என்ற ஒன்று உன் மனதில் முழுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாக காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செய்தியை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன், நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய பிரச்சனைகளாலும் போராட்டங்களாலும் ஏனோ நீ அதை வாங்கவும் மறுக்கிறாய், நிறைவேற்றவும் மறுக்கிறாய், புரிந்து கொள்ளவும் மறுத்து விடுகிறாய். நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையை எப்பொழுதும் சாயப்பா விட்டுவிடவே மாட்டேன். நீ விரும்பிய வாழ்வு, நீ விரும்பிய வேலை, இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அனைத்தும் உன்னை சேர்ந்து உன்னிடம் சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அதை உன்னிடம் கொடுப்பதற்காகவே அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. உனக்கு வரவேண்டியது உன்னிடம் வந்தே தீரும். என் அன்பு குழந்தா, உன் வாழ்வில் யார் என்ன சதி செய்தாலும் இறுதியில் வெல்லப் போவது நீயாகத்தான் இருப்பாய், நீயாகத்தான் இருப்பாய். இன்னும் சில காலம் பொறுமையாக இரு. உன்னுடைய வேண்டுதல்கள், விருப்பங்கள், ஆசைகள் அனைத்தையும் நான் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவேன். உனக்காகவே நிறைவேற்றுவேன். நான் உன்னோடு இருக்கும் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எந்த ஒரு வீண் பயமோ வேதனையோ கலக்கமோ தேவையே இல்லை. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் பயமும் குழப்பும்? நான் உன்னோடு இருக்கும் பொழுது சரியான நேரத்தில், உனக்கு தகுந்த நேரத்தில் அனைத்தும் உனக்கு கைகூடும் என்ற நம்பிக்கை என்ன மட்டுமே போதும். அனைத்தையுமே உன் வாழ்வில் நான் மாற்றி காட்டுகிறேன். இனி உன் வாழ்வில் இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளிலும் நீ கொடிகட்டி பறக்கப் போகிறாய். நானே கஷ்டப்படுகிறேன், மற்றவர்களுக்கு நான் எதற்காக தர வேண்டும், எதற்காக கொடுக்க வேண்டும், எப்படி தர முடியும்? இப்படி மற்றவர்களுக்கு செய்யும் உதவிகளை தவிர்த்துவிட்டு பேசுவதை முதலில் இன்றோடு நிறுத்திவிடு. நான் இருக்கும் வரை கடுகளவும் கலங்காதே. உன்னை எவரிடத்திலும் நான் விட்டு தரமாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். எப்பொழுதுமே நான் நன்றாக இருக்கிறேன், மற்றவர்களுக்கு உதவுகிறேன், என்னால் முயன்றதை மற்றவர்களுக்கு தருகிறேன். நான் கண்டிப்பாக தருவேன், கண்டிப்பாக உதவுவேன், நான் நன்றாக இருக்கிறேன் என்று உன்னுடைய வார்த்தைகளை இப்படி மாற்றி பிரயோஜனப்படுத்திப்பார். இப்படி பேசிப்பார். உன் வாழ்வு எப்பொழுதுமே நன்றாகவே இருக்கும். உன் வார்த்தைகளாலும் உன்னுடைய எண்ணங்களாலும். என்னை சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் குழந்தையே. பொறுமையாக இரு. அப்பா உனக்காக நான் இருக்கிறேன் நிழலாக. நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்வு தலைகீழாக மாறப்போகிறது. நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எனக்கு யாருமே மரியாதை கொடுக்கவே இல்லை. என் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவமே இல்லாமல் இருக்கிறதே என்று வருந்தாதே. காலம் அதற்கான பதிலை நிச்சயமாக ஒரு நாள் கொடுத்தே தீரும். பொறுமையாக இரு. உன் பொறுமைக்கான காத்திருப்புக்கு நல்ல பலன் உனக்காகவே கிடைக்கும். கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். நல்ல விஷயங்களையும், நீ எதற்காக வருத்தப்படுகிறாயோ அதற்கான தீர்வையும், உன் மனதிற்கு பிடித்தமான ஆலோசனைகளையும் நான் எப்பொழுதும் உனக்கு அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் நீதான் அதை உணர மறுக்கிறாய்.
இன்றோடு உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கப் போகிறது. நாளை முதல் மிக பிரகாசமான வாழ்வை எதிர்கொள்ளப் போகிறாய். என் அன்பு பிள்ளையே, உன்னை விட்டு போனவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே. அப்படி நீ வருத்தப்பட்டால் நீ மிகப்பெரிய முட்டாளாகவே ஆகிவிடுவாய். நீ ஒரு புத்திசாலியாக, அறிவாளியாக உன்னை ஆக்க வேண்டுமென்றால், உன்னை காட்டிக்கொள்ள வேண்டுமென்றால், உன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டு, வாழ்ந்து பார். அப்பொழுது நீ மிகப்பெரிய அறிவாளிதான். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருந்தாலும், என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீ சுழன்று கொண்டிருந்தாலும், எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் பிள்ளையே. அப்பொழுதுதான், அந்த நேரத்தில்தான் நீ மிக நம்பிக்கையோடும், மிக பொறுமையோடும், மிக தைரியத்தோடும் இருக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் கவனிப்போடும், நம்பிக்கையோடும், தைரியத்தோடும் என்ன நடக்கிறது, நம் வாழ்வை சுற்றி ஏது நடக்கிறது என்பதை கவனமாக கவனித்து கொண்டே இரு. ஏனென்றால் உன் கஷ்டத்தோடு கஷ்டமாக, உன்னுடைய பிரச்சனைக்கு நடுவே ஏதாவது ஒரு ரூபத்தில் என் பிள்ளைகள் கஷ்டப்படுவதை பார்க்க சகிக்காமல் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி புரிவேன் என்பது உனக்கு தெரியும் தானே. எனவே சோதனைகள் வந்துவிட்டது, பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அப்படியே உட்கார்ந்து விடாமல், கண்களை மூடி உட்கார்ந்து விடாமல், அதை கவனமாக நோக்கு. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நல்ல பதிலை, உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் சாயிதே. மற்றவர்களுக்கு உதவி செய்தால், தேவை என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவினால், அந்த இறைவனே உன் கண்முன் வந்து காட்சி கொடுப்பார். என்னதான் செய்தாலும், நித்தம் நித்தம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தாலும், சாயியே சர்வதம், சாயியே சத்தியம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறதே. நீங்கள் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது வேறு எங்கேனும் சென்று விட்டீர்களா என்று என்னிடம் கேள்வி மேல் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறாய். நீ எங்கே சென்றாலும், நீ எந்த வேலைகளில் ஈடுபட்டாலும், நீ பார்க்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னை சூழ்ந்து எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்டாலும் கூட, உன் மன போராட்டத்தால், பிரச்சனைகள் சூழ்ந்து இருப்பதால் அதை உணர்ந்து கொள்ள முடியாமல், யாரும் உதவிக்கு இல்லை என்று ஏக்கத்தோடு இருக்கிறாய். அதனால் உன்னால் எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் நிற்கதியாய் நிற்பது போல நிற்கின்றாய். எப்படி இருந்தாலும், நீ என்னதான் செய்து கொண்டிருந்தாலும், என்னுடைய அழுத்தமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்பொழுது நான் உன் அருகில் இருக்கிறேன், உன்னுள் தான் இருக்கிறேன், உன்னை சுற்றிதான் இருக்கிறேன் என்பதை நீ தீர்க்கமாக புரிந்து கொள்வாய். எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி என்று எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. நான் எப்பொழுதும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே மாறவில்லை, எந்த மாற்றமும் நிகழவே இல்லை என்று நீ வருத்தப்படுவதால் எந்த ஒரு மாற்றமும் நிகழப்போவதே இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும், வருவது வந்தேதான் தீரும், கடக்கப் போவதை கடந்தேதான் ஆக வேண்டும். நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? முழு நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நான் எப்பொழுதும் அவர்களுடன் இருந்து கொண்டே இருப்பேன். என்ன பிரச்சனையானாலும், என்ன துன்பமானாலும், என்னதான் நடந்தாலும் நான் பார்த்து கொள்வேன். அனைத்தையும் சாயப்பா பார்த்து கொள்வார் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. வேறு எதற்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அதை உணர்ந்து கொள், முழுவதுமாக புரிந்து கொள். உனக்கான நல்ல காலம் உன்னை நெருங்கி வந்து விட்டது. அதன் மூலமாக என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ உணரப் போகிறாய் என் பிள்ளையே.
உன்னுடைய கஷ்டத்தையும் உன் மனவேதனையையும் உன் மனபாரத்தையும் நிச்சயமாக நான் விலக்கி வைக்கிறேன். அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம்.